ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சென்னையின் தொடக்க கால வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் சென்னையின் முதல் மேயர் தியாகராயர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்புமனுவை ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு. எல்பிஜி எரிவாயு டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம். எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ஈரானின் எண்ணெய் குழாய்கள் அழிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையின் தொடக்ககால வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் சென்னையின் முதல் மேயர் தியாகராயர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் தியாகராயரின் பிறந்தநாளை வாழ்த்து பதிவிட்டு உள்ளார். அதில் நீதி கட்சிக்கு நீர் வார்த்து வளர்த்த தந்தையாம் வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயரின் பிறந்தநாள் என்று குறிப்பிட்டார். சென்னையின் தொடக்ககால வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் என்றும் எவர் மீதும் வெறுப்புணர்வை காட்டாத பண்பில் சிறந்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். பார்ப்பனர் இல்லாதோரின் உரிமைகள், கல்வி வளர்ச்சி ஆகியவற்றுக்காக தியாகராயர் ஆற்றிய பணிகள்தான் இன்றும் நம்மை இயக்குகிறது என்று தெரிவித்தார். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் மேகதாது அணை குறித்த விரிவான திட்ட அறிக்கை குறித்து மேலாண்மை ஆணையம் விவாதிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கோரி தமிழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை திமுக அரசு திறம்பட நடத்தவில்லை என்று கூறினார். தொடர்ந்து மேகதாது அணை குறித்த விரிவான திட்ட அறிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் விவாதிக்க தடையில்லை என்று கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்று தெரிவித்தார். எனவே நாளை மறுநாள் தில்லியில் நடைபெற உள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் ஆகிய மாநிலங்களில் புதிய அரசுகள் பங்கேற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒருவேளை கூட்டத்தை நடத்தினால் அதில் மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்கப்படாது என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் முன்கூட்டியே உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்புமனுவை ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு உள்ளனர். சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கு தலைவர் விஜய் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்தபோது தனது சொத்து விவரங்களை பிரமாண பத்திரத்தில் விஜய் குறிப்பிட்டு இருந்தார். இதில் விஜய் தனது மனைவிக்கு 12,60,00,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக வேட்புமனுவில் கூறியதை ஆய்வு செய்ய கோரி பெரம்பூர் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வேட்புமனுவில் உண்மை விவரங்களை மறைப்பது தேர்தல் நடைமுறையில் மோசடி செய்வதை போன்றது என மனுதாரர் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். எல்பிஜி எரிவாயு டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல எல்பிஜி எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தில் சுமார் 4500 எரிவாயு டேங்கர் லாரிகள் உள்ளன. இவைகள் அனைத்தும் ஐஓசி, பிபிசி, HBC ஆகிய 3 ஆயில் நிறுவனங்களுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சமையல் எரிவாயுவை சிலிண்டர் நிரப்பும் மையங்களுக்கு 5 ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த லாரி உரிமையாளர்களுக்கு கடந்த சில வருடங்களாக 50 கோடி ரூபாய் அளவுக்கு வாடகை பாக்கி வைத்து உள்ளது. நிலுவையில் உள்ள வாடகை தொகையை லாரி உரிமையாளர்களுக்கு திரும்ப வழங்க வேண்டும் என டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் இதுகுறித்து எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது.
இதனால் இன்று ஐஓசி நிறுவனம் வாடகை பாக்கியை வழங்காததால் 1000 எல்பிஜி எரிவாயு டேங்கர் லாரிகள் லோடு ஏற்றாமல் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த தகவலை தென்மண்டல எல்பிஜி எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்து உள்ளார். ஏற்கனவே அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவியதை அடுத்து டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஈரானின் எண்ணெய் குழாய்கள் அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறக்கூடும் என்றும், ஈரானில் எண்ணெய் குழாய்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் மூடப்பட்டால் அந்த குழாய் வெடித்துவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து ஈரான் தலைமை போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தன்னை அணுகலாம் எனவும், அவர்கள் பேச விரும்பினால் தங்களிடம் வரலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் தங்களிடம் நல்ல பாதுகாப்பான இணைப்பு வசதிகள் இருக்கின்றன என்றும் கூறினார். முதல் 3 இடத்தை பிடித்த இளம் திருநங்கைகள் கல்வி அறிவு பெற்று பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய வேண்டுமென முதலிடத்தை பிடித்த ஓம்னா வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் நகராட்சி திடலில் தேசிய திருநங்கை கூட்டமைப்பு சார்பில் மிஸ் திருநங்கை 2026ஆம் ஆண்டுக்கான அழகி தேர்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, கானா வினோத், நடிகை அர்ச்சனா உள்ளிட்ட ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்து 25 சாதனை திருநங்கைகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டன. இதில் சென்னையை சேர்ந்த சுகி 3ஆம் இடத்தையும், சாய்ஸ்ரீ 2ஆம் இடத்தையும், ஓமனா முதலிடத்தையும் பிடித்தனர். முதல் 3 இடத்தை பிடித்த இளம் திருநங்கைகள் கல்வி அறிவு பெற்று பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய வேண்டும் எனவும் முதலிடத்தை பிடித்த ஓம்னா வலியுறுத்தினார். சொல்லுங்க மேடம். ஹாய், என் பேர் ஓமனா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? எனக்கு என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போதான் விழுப்புரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இது என்னோட 5th இயர் விழுப்புரம் வருது. இந்த வருஷம் எனக்கான வருஷம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் எஃபர்ட் போட்டேன்னு சொல்கிறத விட என்னோட மம்மி தான் இதுக்காக ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க. சொல்லப்போனால் இந்த கிரீடம் ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் அவங்க தான் முன்னாடி. ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே. இந்த மேக்கப்பில் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கிரீடமும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்பா கொண்டு போய் வேறு. அஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் 59 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை உச்ச நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் 59 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக 16 புதிய நீதிமன்றங்கள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் கலந்து கொண்டு நீதிமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த், தர்மாதிகாரி நீதிபதி சுரேஷ்குமார், சேலம் மாவட்டத்திற்கான பொறுப்பு நீதிபதி ஜெயச்சந்திரன் ஆகியோர் உரையாற்றினர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாநகர தலைமை காவல் அனில்குமார் கிரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல், நீதிபதி இளந்திரையன் உள்ளிட்ட நீதிபதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 25 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் 15,000க்கும் மேற்பட்ட இதய செயலிழப்பு நோயாளிகளுக்கு வெற்றிகரமான சிகிச்சையை வழங்கியுள்ளனர் என தனியார் மருத்துவமனையின் இயக்குனர் சாமா அக்பர் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவமனையின் இயக்குனர் சாமா அக்பர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 25 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் 15,000க்கும் மேற்பட்ட இதய செயலிழப்பு நோயாளிகளுக்கு வெற்றிகரமான சிகிச்சையை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அறுவை சிகிச்சை இல்லாத இதய சிகிச்சையின் நிபுணத்துவம் பெற்ற மையம் இது என்றும், ஆசியாவின் முன்னணி என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் சிகிச்சை மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச இதய செயலிழப்பு ஆய்வுகளில் பங்காற்றும் முக்கிய நிறுவனமாகவும் திகழ்கிறது என்றார். இந்த பேஷண்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸ்டென்ட், பைபாஸ் இல்லாமையே இஇசிபி தெரப்பி, கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன்
அது நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு இசிபி ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி முடிச்ச பிறகு அவங்களுக்கு 100 அடியால ஈவன் 400 மீட்டர்ஸ் ஒரு நடந்திருக்காங்க வித்தின் 6 மினிட்ஸ். நிறைய பேஷண்ட் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அவங்க அந்த பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஹார்ட் பம்பிங் எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 7% 40% தான் வந்திருக்காங்க ஹார்ட் அட்டாக் முடிச்ச பிறகு அவங்க ஹார்ட் பலவீனமா ஆயிருக்கு. ஆன்ஜியோகிராம் எக்கோ கார்டியோகிராம் பண்ணிட்டு 40% தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு 6 வாரத்துக்கு கழிச்சு நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்தோம், 47 வந்து. நாங்க எம்ஜிஆர் ஆளுங்க அமைப்பின் உறுப்பினர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு உதவி செய்வதே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் என்று அரியலூரைச் சேர்ந்த சுகுமார் தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள தனியார் ஓட்டலில் நாங்க எம்ஜிஆர் ஆளுங்க அமைப்பின் முதல் சந்திப்பு நிகழ்ச்சி அரியலூரைச் சேர்ந்த சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து சுகுமார் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது தங்கள் அமைப்பில் தலைவர், செயலாளர், பொருளாளர் என எந்த பதவியும் யாருக்கும் கிடையாது, அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் தங்கள் அமைப்பில் உள்ள 215 பேரும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து எம்ஜிஆர் விசுவாசிகள் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு உதவி செய்வதே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். இந்நிகழ்வில் வடிவேல், பழனிசாமி, கோபாலகிருஷ்ணன், தேவேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். படி இந்த அமைப்பிலே தலைவர், செயலாளர், பொருளாளர் என்பது அனைவருமே என தலைவர் மேலே இருக்கிற ஒரு அமைப்புக்கு தலைவருக்கு மேலே ஒரு தலைவருங்கிறது தேவையில்லை. எனவே இதை நாங்கள் ஒரு முன்னெடுத்து நடத்துகின்ற சில பேர் இருக்கிறோம். அது இங்கே நாங்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறோம். இன்று நடைபெறுகின்ற கூட்டம் இந்த அமைப்பை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகிறது. இந்த 215 உறுப்பினர்கள் இதுவரை இருக்கிறாங்க. இந்த 215 உறுப்பினர்கள் இந்த நேரடி அறிமுகம் யாருக்கும் இல்லை. அதனால் எல்லோரும் சந்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு ஒன்று கூடும் நிகழ்வை நடத்த போகிறோம் இந்த வருஷம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில். அதை எப்படி நடத்துறது, எப்படி சிறப்பாக நடத்துறது என்பதை பற்றிய ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த கூட்டம். தமிழக அரசு பாரம்பரிய கலைக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் வெளிநாட்டு மாணவர்களும் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்று கலைமாமணி தனசுந்தரி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நேருஜி நகரில் கண்டதேவி இசை மற்றும் நடன பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு பரதநாட்டியம் நடன நடைமுறை தேர்வு துவக்க விழா நிறுவனர் இசை கலைமணி சதீஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் பரதநாட்டிய பேராசிரியர் கலைமாமணி தனசுந்தரி கலந்து கொண்டு நடைமுறை தேர்வை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பரதநாட்டிய கலையில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இதையடுத்து அவர் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது பரதநாட்டியம் கற்றுக்கொள்வதால் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், மேலும் தமிழக அரசு பாரம்பரிய கலைக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் வெளிநாட்டு மாணவர்களும் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்று தெரிவித்தார். இதில் விஜயலட்சுமி, புகழ், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். எனக்கு இங்கே இந்த கண்டதேவி மியூசிக் அகாடமி ஸ்கூலில் இந்த எக்ஸாம்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ ஒரு என்த்ருவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆசையாக இன்றைக்கி எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க இருக்கான்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய கலை நம்மளுடைய பாரம்பரியமிக்க கலையான பரதக்கலைக்கு இந்த மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணுறது நமக்கு இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய பாரம்பரியமிக்க கலாச்சாரமான மிக்க கலைக்கு என்றைக்குமே வரவேற்பு ஜாஸ்தி. இப்போ இந்த கலையை கற்றுக்கிறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய ஆக்சுவலாக ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற பாரதியார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வந்த உடனே மொபைல் எடுத்துக்கிறாங்க, இல்லை டிவி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. திருவள்ளூரில் இருந்து திருத்தணிக்கு சென்ற அரசு பேருந்து ஆமை வேகத்தில் மிக மெதுவாக சென்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்து உள்ளனர். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து தடம் எண் 105 என்ற அரசு பேருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது செல்லும் வழியில் பேருந்து திடீரென்று பழுதானதால் ஆமை வேகத்தில் மிக மெதுவாக சாலையில் நகர்ந்தது. இதனால் சாலையில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது. தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் திருத்தணியில் அரசு பேருந்துகள் சரியான பராமரிப்பு இல்லாமல் மிகவும் பழுதான பேருந்துகள் இயக்கப்படுகின்றனர். எனவே காலாவதியான பேருந்துகளை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.
கடம்பத்தூரில் நாய்க்கடியால் 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் உள்ள கல்லம்பேடு, பூவனூர், கூவம்புதியம் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் நடந்து சென்ற 10க்கும் மேற்பட்டவர்களை தெருநாய் கடித்ததில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் தெருநாயை ஊராட்சி நிர்வாகம் பிடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த வழக்கில் கோயம்புத்தூரில் பதுங்கியிருந்த ஆலையின் உரிமையாளரை தனிப்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். விருதுநகர் அருகே கட்டார்பட்டியில் கோவிந்தநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி மற்றும் அவரது கணவர் முத்துமாணிக்கம் தம்பதிக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் கடந்த 19ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. அதில் அங்கு பணி செய்து கொண்டிருந்த 25 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கோர விபத்து தொடர்பாக ஆலையின் உரிமையாளர்களான ஈஸ்வரி, அவரது கணவர் முத்துமாணிக்கம் மீது அரசு அதிகாரிகளின் உத்தரவை மீறியது, உரிய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தாதது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதில் தலைமறைவாக இருந்த இருவரையும் 4 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். இதைத் தொடர்ந்து முத்துமாணிக்கம் விருதுநகர் 1வது நீதிமன்றத்துறை நடுவர் மன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி சரணடைந்தார். இதையடுத்து அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதித்துறை நடுவர் நிஷாந்தினி உத்தரவிட்டார். இதன் பின்னர் குத்தகைதாரர் முத்துகிருஷ்ணன் குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த ஈஸ்வரியை தனிப்படையினர் தேடி வந்த நிலையில் கோயம்புத்தூரில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாத்தான்குளத்தில் கிராம நிர்வாக அலுவலரின் மனைவியின் கழுத்தை பெண் ஒருவர் நெரித்து 3 வயது குழந்தையை கடத்த முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த சுபாஷ் அரசூரில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். அவர் வீட்டில் இல்லாத போது அவரது மனைவியின் தங்கச் சங்கிலியை அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் பறிக்க முயற்சி செய்து உள்ளார். தொடர்ந்து அவர் வீட்டில் இருந்த 3 வயது பெண் குழந்தையை கடத்தி சென்றார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரண்டு அந்த பெண்ணை விரட்டியதால் குழந்தையை விட்டுவிட்டு அவர் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் திரண்டு மேல சாத்தன்குளம் பகுதியில் மது போதையில் இருந்த அந்த பெண்ணை மடக்கி பிடித்து பொதுமக்கள் விசாரித்தனர். தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் சுபாஷ் இதுகுறித்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். ஆனால் காவல்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறையினர், வியாபாரிகள் சங்கத்தினர் ஆகியோர் திரண்ட நிலையில் வேறு வழியின்றி காவல்துறையினர் குழந்தையை கடத்த முயன்ற பெண் மீது வழக்கு பதிவு செய்தனர். நெய்யாரின் கரை அருகே மனைவியை கத்தியால் குத்தி உயிர்மாய்க்கம் செய்த கணவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாரின் கரை அருகே விளாத்தங்கரையில் கணவர் விஷ்ணு தனது மனைவி அல்மாவை கத்தியால் குத்தி உயிர்மாய்க்கம் செய்து உள்ளார். இதன் பின்னர் தனது சகோதரர் வீட்டில் சென்று தகவல் தெரிவித்தார். இதையடுத்து பாரச்சாலை காவல்துறையினர் விரைந்து வந்து கணவர் விஷ்ணுவை கைது செய்தனர். விஷ்ணுவிற்கும் அல்மாவிற்கும் திருமணமாகி 9 வருடங்கள் முடிந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. பழனியில் முருகன் என்பவர் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்கில் 3 இளைஞர்களை காவல்துறையினர் 24 மணி நேரத்தில் கைது செய்து உள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் உடுமலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் மாஸ்டராக பணியாற்றி வந்தார். கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்ற அவர் மீண்டும் பணிக்கு திரும்பும் வழியில் பழனி பேருந்து நிலையத்தில் தனது நண்பர்கள் 3 மது அருந்தினார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட திடீர் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த 3 முருகனை கட்டையால் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பித்து சென்று உள்ளனர். இதில் முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த மணிகண்டன், நாகராஜ் மற்றும் சங்கிலித்துறை ஆகிய 3 கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த குற்றச்செயல் நடந்த 24 மணி நேரத்துக்குள் குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குரோம்பேட்டை அருகே அரசு பேருந்தில் பயணித்த முதியவரை இளைஞர் ஒருவர் தாக்கியதில் முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
சென்னை தாம்பரம் அருகே படப்பை சர்பனஞ்சேரியை சேர்ந்த முதியவர் சந்திரசேகரன் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்தார். அவர் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து தடம் எண் 70Gயில் ஏறி பேருந்தின் முன்பகுதியில் அமர்ந்தார். அப்போது ஏற்கனவே தாம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் ஏறிய இளைஞர் ஒருவரிடம் பேருந்தில் உள்ள LED திரையில் காட்டப்பட்ட வழித்தட விவரத்தை பார்த்து அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என கேட்டு உள்ளார். அதற்கு இளைஞர் தனக்கு தெரியாது, நடத்துனரிடம் கேள் என கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. இதனை பார்த்த நடத்துனர் முதியவரை முன்னிருக்கையில் சென்று அமரும்படி கூறி உள்ளார். அவர் எழுந்து முன்னிருக்கைக்கு செல்லும் போது இளைஞர் அவரின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து முகத்தில் மார்பில் குத்தி உள்ளார். தாக்குதலை எதிர்பாராத சந்திரசேகரன் பேருந்திலேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனை பார்த்து சக பயணி ஒருவர் உடனடியாக அவரை ஆட்டோ மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். ஆனால் அங்கு சந்திரசேகரனை பரிசோதனை செய்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் சக பயணிகள் அடித்த நபரை பிடித்து குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த அமர்நாத் என்பது தெரிய வந்தது. மன்னார்குடி அருகே லாரி உரிமையாளரை 5 பேர் கொண்ட கும்பல் பலத்த ஆயுதங்களால் வெட்டி உயிர்மாய்க்கச் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரவத்தூரைச் சேர்ந்த சத்தியமூர்த்திக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். அவர் சொந்தமாக வைத்திருக்கும் லாரியை பழுதுபார்ப்பதற்காக பணிமனையில் விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சத்தியமூர்த்தியை அலைபேசியில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு அவரிடம் பேச வேண்டும் என கூறி தருசுவேலி என்ற இடத்திற்கு வரவழைத்தார். அங்கு அவர் சென்றபோது மர்ம நபர்களால் அரிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்து உள்ளார். இதனை கண்ட கிராம மக்கள் மன்னார்குடி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் சத்தியமூர்த்தி உடலை கைப்பற்றி தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் 5 பேர் கொண்ட கும்பல் என்பது தெரிய வந்தது. உடையார்பாளையத்தில் உள்ள வில் வளைத்தல் விநாயகர் ஆலயத்தில் மகா தெப்ப உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் உள்ள பயரணீஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் உபகோவிலான வில் வளைத்தல் விநாயகர் ஆலயத்தில் மண்டலாபிஷேக பூர்த்தி மற்றும் மகா தெப்ப உற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 80 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த தெப்ப உற்சவத்தில் வில் வளைத்தல் விநாயகர் காண்டீப தீர்த்தத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் உடையார்பாளையம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சார்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கடை ஊரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் யமனை உயிர்ப்பிக்கும் ஐதீக புராண நிகழ்வான காலசம்கார விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடை ஊரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் மார்கண்டேயர் உயிரை காப்பாற்ற யமனை சம்காரம் செய்து பூமாதேவி வேண்டுதலை ஏற்று மீண்டும் யமனை உயிர்ப்பிக்கும் ஐதீக புராண நிகழ்வான காலசம்கார விழா நடைபெற்றது. இதன் பின்னர் மகா தீபாராதனை செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுடன் காலசம்கார மூர்த்தி பாலாம்பிகையுடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீனத்தின் 27வது மடாதிபதி மாசிலாமணி, தேசிக ஞானசம்பந்த வராமாச்சாரியா சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவநாத சுவாமி கோவிலில் விவேகானந்தா கேந்திரம் சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி வேத மந்திரங்கள் மூலம் விளக்கிற்கு பூஜைகள் செய்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் சுற்றுலா பயணி ஒருவரது பேண்ட் பாக்கெட்டில் உணவுப் பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என குரங்கு ஒன்று தீவிரமாக தேடி பார்க்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குணா குகை சுற்றுலா தலத்தில் பெண் சுற்றுலா பயணி ஒருவரின் மாத்திரையை குரங்கு ஒன்று எடுத்து சென்று உள்ளது. அதனை மீட்க அந்த பெண் சிறிது நேரம் போராடிய பிறகு அந்த மாத்திரையை குரங்கு தூக்கி எறிந்து சென்று உள்ளது. இதேபோல் மற்றொரு சுற்றுலா பயணியின் பேண்ட் பாக்கெட்டில் உணவுப் பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என ஆய்வு செய்து பார்த்து உள்ளது. இது குறித்து வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. விமானங்களில் பயணம் செய்வோருக்கு விமான கட்டணம் பல மடங்காக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்நிலையில் தேர்தலுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்புகின்றனர். தொடர்ந்து ரயில் மற்றும் பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி காணப்படுவதால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சென்னையை அடைய முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் விமானம் மூலம் சென்னை திரும்புவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. தற்போது விமானங்களில் பயணம் செய்வோருக்கு விமான கட்டணம் பல மடங்காக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதன்படி மதுரை சென்னை வழக்கமான கட்டணம் 5099 32,508 ரூபாய்க்கும், தூத்துக்குடி சென்னை வழக்கமான கட்டணம் 5354 17,089 ரூபாயாகும். திருச்சி சென்னை வழக்கமான கட்டணம் 4551 14,310 ரூபாயாகவும், கோவை சென்னை வழக்கமான கட்டணம் 4,634 11,149 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. சாத்தான்குளம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை போலீசார் கைது செய்து உள்ளனர். சாத்தான்குளம் அருகே மேலப்பனைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் டேவிட் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமியிடம் தவறான எண்ணத்தில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த சிறுமி இதுகுறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்து உள்ளார். இதையடுத்து சிறுமியின் தாய் சாத்தான்குளம் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் சகாய சாந்தி மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து டேவிட்டை கைது செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். உடலும் மனமும் உறுதிப்பட்டால் ஒரு பெண் எதையும் சாதிப்பாள் என்ற பெருமிதம் எழுகிறது என்று வைரமுத்து தெரிவித்து உள்ளார். புதிதாக OTTயில் வெளியான அஃபெக்ஸ் படம் குறித்து கவிஞர் வைரமுத்து பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் அஃபெக்ஸ் எனும் ஒரு ஆங்கில படத்தில் கதை என்னவோ சிறிது என்றாலும் படத்தின் களம் பெரியது என்று குறிப்பிட்டார். எட்டாத சிகரங்களை எட்டத் துடிக்கும் லட்சியம் கொண்ட பெண் ஒரு மலையேற்றத்தில் தன் கணவனையே இழந்தும் அவள் தனது லட்சியத்தை இழக்கவில்லை என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சிகரம் தொட முயலும் அந்த பெண் அத்துவான காட்டில் ஒரு மனிதன் துணைக்கு வரும் நிலையில் அவன் ஒரு நரமாமிசம் தின்னு என்று உணர்ந்து அவனிடமிருந்து மீள்வதும் தொட நினைத்த சிகரத்தை தொடுவதும் மிச்ச கதையின் உச்சம் என்றார். மேலும் உடலும் மனமும் உறுதிப்பட்டால் ஒரு பெண் எதையும் சாதிப்பாள் என்ற பெருமிதம் எழுகிறது. இது ஒரு படமல்ல, அறியாத பூக்கோளம் என்று அதில் பதிவிட்டு உள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதுகின்றன. டெல்லியில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 39வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இதில் டெல்லி அணியின் கேப்டன் அக்ஷர் பட்டேல் தலைமையிலான வீரர்களும் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் கடந்த தொடரின் போது பெங்களூரில் நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. அதனால் இன்றைய போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று பதிலடி கொடுக்குமா என்று ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் அதிகரித்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,24,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 527 புள்ளிகள் அதிகரித்து 77,192 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 167 புள்ளிகள் அதிகரித்து 24,065 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சென்னையின் தொடக்க கால வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் சென்னையின் முதல் மேயர் தியாகராயர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம்.
காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்புமனுவை ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு. எல்பிஜி எரிவாயு டேங்கர் லாரிகளில் வேலை நிறுத்தம். எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ஈரானின் எண்ணெய் குழாய்கள் அழிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.